ஹலோ ஆல், இது டியூஸ்டே மார்னிங். வழக்கம் போல் இன்றைக்கி ஹேர் வாஷ் டேங்கிறதுனால காலையில் எழுந்த உடனே ஹேர் ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. நமக்கு முன்னாடி ஜெனரேஷன்லாம் இப்போலாம் வந்துட்டு டெய்லி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் முடி வளரும், அப்போ தான் முடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. பட் எனக்கு அந்த கருத்தில் உடன்பாடு இல்லை. இப்போ உடன்பாடு இல்லை. பட் ஸ்கூல் படிக்கும் போதெலாம் நானுமே டெய்லி ஹேர் ஆயிலெலாம் அப்ளை பண்ணிட்டு தான் போவேன். ஆனால் இப்போ என்ன தான் பார்த்து கேர் பண்ணாலும் ஹேர் பிரச்சனைகள்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு மேஜரான ரீசன்ஸ் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தான். ஸோ இப்போ ஹேர் ஆயிலுக்கு வரும்போது ஹேர் ஆயில் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஹேர் கேரை பொறுத்த வரைக்கும். ஸோ அது வந்து கரெக்டாக பார்த்து நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸ்கின்னுக்கு நமக்கு எப்படி டைப்ஸ் இருக்கோ அந்த மாதிரி ஹேர் ஸ்கேல்ப்புக்குமே டைப் இருக்குது. ஸோ அந்த டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஹேர் வாஷுக்கு ஒரு 1 டே முன்னாடி இல்லை ஒரு 3 to 4 hours முன்னாடி அப்ளை பண்ணுறத ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அதிகமாகவும் அப்ளை பண்ணக்கூடாது, அப்ளை பண்ணாமலேயும் இருக்கக்கூடாது. அதுக்காக டெய்லி அப்ளை பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் அப்ளை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஸ்கேல்ப் வந்து அதுக்கு தேவையான ஆயிலை அதுவே செக்ரிகேட் பண்ணிக்கும். ஸோ இப்போ தேவையான பட்சத்தில் இந்த ஹேர் இப்போ நம்ம வாஷ் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது ஹேர் ரொம்ப ட்ரை ஆகும். ஸோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போது ஒரு மாதிரி மாய்ஸ்சரைஸ் ஃபீல் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் ஹேர் வாஷ்க்கு முன்னாடி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி ஹேர் ரிலேட்டட் டிப்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா மறக்காமல் எஸ்ன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லா வீடியோலையும் ஒரு குட்டி டிப் ஏதாவது நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன் மக்களே, பை.